Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Allahumma shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தினை அடைந்து 4 நோன்புகளை நிறைவு செய்து 5வது நாளுடைய இரவு தொழுகையினை தொடர்ந்து அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே கடந்த 3 தினங்களாக ரமலானின் சட்டங்கள், நோன்பின் சிறப்புகள், அதே போன்று நேற்று என்ன பார்த்தோம், ரமலானிலே குர்ஆனை ஓதுவதனுடைய நன்மைகள் என்கின்ற அடிப்படையிலே சில செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இறையச்சத்தை பெருக்கிக் கொள்வதற்கான, வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய பித்ரு தொழுகையில இமாமை பொறுத்த மட்டிலே குனுத் ஓத அவர் மறந்துவிட்ட காரணத்தினால் தான் சஜதத்து ஸஹு மறதிக்காக செய்யக்கூடிய சஜதாவை நான் செய்து கொண்டேன் என்று சொன்னார்கள். மறதிக்கான சஜதாவை செய்யாவிட்டாலுமே கூட தொழுகை என்பது பரிபூர்ணமானது தான். ஏனென்றால் குனூத்துடைய துஆவை பொறுத்த மட்டிலே அது வாஜிப் அல்ல. அந்த துஆவை நாம் ஓதாவிட்டாலுமே கூட நம்மளுடைய மறதியின் காரணத்தினால், வேணுமென்று கிடையாது, மறதியின் காரணத்தினால் நாம் ஓதாமல் தவற விட்டுட்டாலே நம்ம அதுக்காக சஜதா செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையிலேயே அனுபவம் ஏற்பட்டிருக்குது. வித்ரு தொழுவோம், மெனக்கெட்டு தொழுவோம். வித்ரு நம்ம மெயினா எதிர்பார்க்கிறது அந்த குனு துஆ ஓதணுன்றது தான். அந்த குனு துஆ மிஸ் பண்ணிடுவோம். இப்படியே ஒரு சில சமயங்கள் எனக்கு ஏற்பட்ட பொழுது எனக்கு சில உறுத்தலாக இருந்துச்சு. அப்போ நான் ஃபத்வாக்களை எடுத்து பார்க்கிற பொழுது மதுமிக்க ஷேக் பின் பாஸ் போன்ற மூத்த உலமாக்கள், மூத்த அறிஞர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஃபத்வாக்கள் என்ன அப்படின்னா, துஆவை நாம் மறந்து விட்டோம், துஆவை ஓதுக அப்படின்னா அதற்காக நம்ம சஜதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஃபத்வாக்களை தான் நம்மளால பார்க்க முடியுது. அதனால இதை நாம் கருத்தில் வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதைத் தொடர்ந்து தக்வாவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய காரணிகள் என்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டதற்குண்டான நோக்கம் என்னன்னா, அதுவும் இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நோன்பினுடைய வெளிப்பாடு என்பது இறையச்சம் தான். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் எல்லாம் இறையச்சவாதிகளாக ஆகுவதற்காக. அப்போ நம்மளுடைய வாழ்வில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, இறையச்சத்தை மேம்படுத்துவதற்கு மிக தலையான காரணிகளில் ஒன்று நோன்பு. நாம் நோன்பு நோற்பதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நாம் பெறக்கூடிய பல நன்மைகள், பல சிறப்புகள், அதோடு நாம் பெறக்கூடியதுனா இறையச்சம். நோன்பு நோக்க இறையச்சம் என்பதை நாம் என்ன செஞ்சிட முடியாதுன்னா பெற்றுவிட முடியாது. அல்லாஹ் நம்ம கொடுக்கணும். இறையச்சம் என்பது அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது அல்லாஹ் தான் நம்ம கொடுக்கணும். அப்ப அந்த இறையச்சத்தை பெறுவதற்கான வழிமுறைகளில் தான் நாம் என்ன செய்யணும், பேணணும். அந்த காரியங்களை தான் நம்ம செய்யணும். அப்ப இறையச்சத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கு, நம்மளுடைய வாழ்விலும் உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படுவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்தா, என்னென்ன காரியங்களை செய்தா இறையச்சம் ஏற்படும் என்று பார்க்கிற சமயத்திலே அதற்கு மிக பிரதானமான ஒரு அமலே எதுவாக இருக்கு அப்படின்னா இந்த நோன்பு தான் இருக்கு. நோன்பின் மூலமாக நம்மளால என்ன செய்ய முடியும், இறையச்சத்தை பெற முடியும். ஒரு முறை ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, தனக்கு உபதேசம் செய்யும்படி கேட்கிறாங்க. யார் அப்படின்னா அபூ உமாமா ரலியல்லாஹு என்ற சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, முர்னி பி அமலின், எனக்கு வந்து ஒரு அமலை பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு அமலை நீங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு பண்றாங்க கேட்கிறாங்க.
அப்ப நபிகள் சொல்லி காமிக்கிறாங்க, அலைக்கு பிஸௌம் ஃபைன்னஹு லா அத்ல லஹு. நான் உனக்கு நோன்பு நோக்கும்படி கட்டளை பிறப்பிக்கிறேன், நான் உனக்கு நோன்பு நோக்கும்படி ஏவுகிறேன், அதற்கு ஈடானது ஒண்ணு இல்லை. எதை எதிர்பார்த்து என்னிடத்து ஒரு அமலை நீ கேட்டு நிற்கிறாயோ, ஒரு அமல் செய்வதன் மூலமாக இறைச்சம் பெருகணும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கணும், நிறைய நன்மைகள் கிடைக்கணும், சொர்க்கம் கிடைக்கணும் என்று எந்தெந்த எதிர்பார்ப்பை எல்லாம் வைத்து ஒரு அமலை நீ என்கிட்ட கேட்பியோ, என்னிடத்த ஒரு அமலை எதிர்பார்ப்பாயோ, அதற்கு நான் உனக்கு சொல்லக்கூடிய அமல் என்பது என்னதான்? அலைக்க பிஸௌம், நோன்பு வை. சொல்றாங்க அந்த நோன்பு வைன்னு சொல்லிட்டு ஃபைன்னஹு லா அத்ல லஹு, அதற்கு ஈடான ஒரு அமல் இல்லை என்று நம்புறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சாமி விடாம என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ந்து கேட்கிறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் முர்னி பி அமல். சரி அல்லாஹ்வின் தூதரே, வேற ஒரு அமலை நம்ம எனக்கு சொல்லுங்க, வேற ஒரு அமலை எனக்கு சொல்லுங்க. இப்போதான் நான் உனக்கு சொன்னேன், நோன்பை நான் உனக்கு ஏவுகிறேன், கட்டளையிடுகிறேன், நோன்புக்கு ஈடான ஒரு அமல் இல்லை. சரிங்களா? திரும்பவும் நீ என்னிடத்தை கேட்டாலும் நான் உனக்கு என்னதான் சொல்ல போறேன்? அலைக்க பிஸௌம், அலைக்க பிஸௌம் என்று என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நோன்பை இரண்டாவது முறையும் அந்த சாமி என்ன பண்ணாங்க? வழிமொழித்தார்கள், கட்டளையிட்டார்கள். அதனால அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ஷா இறைச்சம் கிடைக்கும். இன்ஷா நமக்கு இறைச்சம் கிடைக்கும். சரிங்களா? இறைச்சம் என்பதை பொறுத்த மட்டிலே அது நாம் பெற்று விட்டோம் என்றால் உலகத்திலும் நாம் வெற்றியாளர்கள், மறுமையிலும் நாம் வெற்றியாளர்கள் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இறைச்சத்தை ஒருத்தர் அடைந்து விட்டார் என்றால் அதற்கு மேலான ஒன்று கிடையாது. இறைச்சத்தை அடைவதற்காகத்தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நோன்பதாக இருக்கட்டும், இபாதத் செய்வதாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் இதற்காக இறைச்சத்தை நாம் பெறுவதற்காகத்தான். ஏன்? இறைச்சத்தை நாம் பெற்று விட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செஞ்சிருவோம்? சொர்க்கத்துக்கு போய்விடுவோம். அப்போ நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு பிரதானமாக வேண்டியிருக்கிறதா இறைச்சம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறை குர்ஆன்ல யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்னா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கிறான், ஓ மனிதர்களே, நாம் உங்களை ஓர் ஆண் ஓர் பெண் இருந்து படைத்தோம், உங்களை பல கோத்திரத்தினர்களாக பல பிரிவினர்களாக நாம் ஆக்கினோம். நீங்க எந்த நாட்டில் வேணா இருங்க, நீங்க எந்த நிறமுடையவராக இருங்க, நீங்க எந்த மொழி பேசுவதாக இருங்க, மொழியை வைத்தோ நிறத்தை வைத்தோ இடத்தை வைத்தோ அல்லாஹ்விடத்தில் இல்ல உங்களுக்கு எந்த கண்ணியமும் இல்லை. நான் கருப்பு வெள்ளை என்பதற்கு அல்லாஹ்வுடைய கண்ணியம் இருக்குதா? நான் அரபு பேச தெரிந்தவன் அரபு பேச தெரியாதவன் என்பதை வைத்து அல்லாஹ்வுடைய கண்ணியம் இருக்குதா? நான் அரபு நாட்டில் வாழ்றேன் அல்லது அன்னி வேற நாட்டில் வாழ்றேன் என்பதை வைத்து அல்லாஹ்வுடைய கண்ணியம் இருக்குதா? உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் எல்லாம் எதை வைத்து? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்கள் யார் அல்லாஹ் அதிகம் அஞ்சுகிறாரோ அவரை அல்லாஹ்விடத்தில் அதிகம் கண்ணியமுடையவராக இருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் அதிக கண்ணியம் வேண்டும், அதிக சிறப்பு வேண்டும், அல்லாஹ்வுக்கு அதிக நன்மை வேண்டும் என்றால் உங்களுக்கு அதிக இறைச்சம் வேண்டும். அதிக இறைச்சம் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் செஞ்சு கொள்ள முடியும், உங்களால அதிகமா நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன பண்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ரமலானுடைய நோன்பின் மூலமாக நாம் பெறக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று என்னன்னா இறைச்சம். இந்த இறைச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் இதன் மூலமான நாளிலே நாம் வெற்றி பெற முடியும். சரிங்களா? மேலும் இந்த இறைச்சம் நம்மளிடத்துல வந்துட்டா இந்த இறைச்சம் நம்மளை என்ன தகுதிக்கு கொண்டு போகும்? இறைச்சம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த இறைச்சம் நம்மளிடத்துல வந்து விட்டது என்றால் நம்மளை என்ன ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகும் என்றால், மார்க்கத்துடைய பல விஷயங்களை நாம் பார்க்கிற பொழுது இறைச்சம் ஒரு இடத்துல வந்து விட்டது என்றால் அவருக்கு வேற அச்சம் வேண்டியதில்லை, வேற அச்சம் அவருக்கு வேண்டியதில்லை. இறைச்சம் அல்லாஹ்வுடைய அச்சம் யாருக்கு இல்லையோ அவருக்கு எல்லா விதமான அச்சம் ஆட்கொண்டுவிடும். எதை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் அச்சம். எப்படி வாழ்க்கையை நடத்துறது, எப்படி குடும்பத்தை ஓட்டுறது, எப்படி பிள்ளைங்களை வளர்க்கிறது, நம்ம செய்யக்கூடிய இந்த வேலை நமக்கு தொடர்ந்து இந்த வேலை இருக்குமா, நமக்கு வரக்கூடிய வருமானம் தொடர்ந்து நமக்கு வருமா, நாம் நடத்தக்கூடிய இந்த கடை நஷ்டமாகாம தொடர்ந்து இந்த கடை நடக்குமா அப்படின்ற எல்லாத்தையும் குறித்து எனக்கு அவருக்கு என்ன இருக்கும்? அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்றால் எல்லா அச்சமும் அவரை ஆட்கொண்டு விடும். அல்லாஹ்வுடைய அச்சம் அவருக்கு வந்துவிடும் என்றால் எல்லா அச்சமும் அவரை விட்டு நீங்கிவிடும். இதுதான் இறைச்சம். இதுதான் இறைச்சம். இதைத்தான் என்ன செய்ய முடியுது அப்படின்னா அவங்க முன்னோருடைய வாழ்க்கையை பார்க்க முடியாது. எதை கொண்டும் அச்சம் அவரிடத்திலே அச்சம் இருந்ததில்லை. ஒரு மனிதருக்கு எதை குறித்து எல்லாம் அச்சம் இருக்கும் அப்படின்னா எதிரிகளை குறித்து அச்சம் இருக்கும். அப்படிதானே? எதிரிகளை குறித்து அச்சம் இருக்கும். அந்த அச்சம் அந்த இறைச்சவாதிகளுக்கு இருக்காது. பொருளாதாரத்தை குறித்து அச்சம் இருக்கும். பொருளாதாரத்தை குறித்தும் அந்த இறைச்சவாதிகளுக்கு அச்சம் இருக்காது. அதை கொண்டு தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறித்து அவர்களுக்கு அச்சம் இருக்கும். இறைச்ச
தொடர்ச்சி எரிஞ்சால் போல் அவனுடைய வாழ்க்கை நம்மளால காண முடியாது. அதுக்கு சில உதாரணங்களை பார்த்து என்ன பண்ற சொல்றேன். கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு, சரிங்களா, அவங்களுக்கு நம்ம அனைவருமே தெரியும். மக்காவினுடைய அந்த அடிமைகள் ஒருத்தர் தான் யாருன்னா கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க யாரோட அடிமையா இருந்தாங்க அப்படின்னா உம்மு அன்மார் என்கிற குறைஷி பெண்மணியுடைய அடிமையாக இருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா பட்டறையில வந்து ஆயுதங்களை செய்வது அவங்களுடைய வேலை. அப்ப அந்த குறைஷி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்து சில ஆயுதங்களை செய்யும்படி படித்திருந்தாங்க. அந்த ஆயுதங்களை வாங்குவதற்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா பட்டறைக்கு அந்த குறைஷிகள் வராங்க. அப்ப கப்பாப் பின் அரத் என்ன செய்யறாரு, அவருடைய வேலையில பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, குறைஷிகள் வராங்க. வந்துட்டு யா கப்பாப் ஆயுதங்களை எல்லாம் வாழ்க்கை எல்லாம் செய்யும்படி உன்னை நாங்கள் படித்திருந்தோமே, அந்த வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. வந்தவரையும் அவர் கண்டுக்கல, வந்தவங்க கேட்கிற கேள்வியும் அவருடைய சிந்தனைக்கு என்ன செய்யல, ஏறல. அவர் அதை பொருட்படுத்தவும் இல்லை. அவர் என்ன பண்றாரு, ஆயுதங்களை செய்து கொண்டே பட்டறையிலே வேலை பார்த்து கொண்டே இன்ன அம்ரஹு லஅஜப் அப்படின்றார். இன்ன அம்ரஹு லஅஜப், இவருடைய விஷயம் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது. இவருடைய விஷயம் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது. யாரை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையை வைத்துக் கொண்டு அவர் சொன்ன அந்த செய்திகள், அவர் ஓதிய திருமறை வசனங்கள், நபிகள் நாயகம் நடந்து கொண்ட அந்த நடத்தை, இதையெல்லாம் யோசித்து இன்ன அம்ரஹு லஅஜப், இவருடைய காரியம் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது அப்படின்ட்டு அவரை குறித்து பேசிக்கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அங்கே கூட்டிருக்கக்கூடிய குறைஷிகளுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குது. நாம் என்ன கேள்வி கேட்டு இருக்கிறோம், இவன் என்ன போய் சொல்றான், நாம் என்ன கேள்வி கேட்டு இருக்கிறோம், இவன் என்ன போய் சொல்றான், யா கப்பா அப்படின்றாங்க. உடனே கப்பா அவருடைய அந்த சப்தங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் சொல்றாரு, அது சமயத்தும் கலாமமும் அது கடையத்தும், நீங்கள் அவரை பார்த்ததுண்டா, அவரின் பேச்சை கேட்டதுண்டா என்று என்ன பண்றாரு, கப்பா சொல்றாரு. வந்தவங்களுக்கு ஒண்ணுமே புலப்படல, வந்தவங்களுக்கு ஒண்ணுமே புலப்படல. அந்த குறைஷிகள் கேட்கிறாங்க, நீ வந்து யார சொல்ற, யார வந்து பார்த்து இருக்கிறீங்களா, யாருடைய பேச்சை கேட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு எங்களுக்கு நீ கேட்கிற அப்படின்னு கேட்கிற பொழுது கப்பாப் பின் அரத் சொல்றாரு, அவர் யாரு தெரியுமா, யதஃபஜ்ஜருல் ஹக்கு ஜானிபஹு, அவர் யார் என்றால் அவரை சுற்றிலும் சத்தியம் பீரிடுகிறது. அவர் யார் என்றால் அவரை சுற்றிலும் சத்தியம் பீரிடுகிறது, அவருக்கு முன்னால் ஒளி வீசுகிறது அப்படின்ட்டு கப்பாப் பேசிக்கொண்டே இருக்கிறார். வந்த அந்த குறைஷிகளுக்கு என்னன்னா கோபத்தை அடக்க முடியல. ஒரு நாம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பொருட்படுத்தாம நமக்கு பதில் கொடுக்காம இந்த கப்பாப் அது பாட்டு புலம்பிட்டே இருக்கிறானே, நம்மளை மதிக்கிறதா தெரியலையே அப்படின்ட்டு எரிச்சல் வருது. உடனே அந்த குறைஷி வந்து சத்தம் போடுறாங்க, எப்பா நீ யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற, யாரை சுற்றி சத்தியம் பீரிடுவதாக சொல்ற, யாருக்கு முன்னால் ஒளி வீசுவதாக நீ சொல்ற அப்படின்னு. அப்போதான் கப்பாப் அவர்களுக்கு புரிக்கட்டுது, நம்மளோட சில பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, நம்மளோட சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பொறி தட்டியதற்கு பிறகாவது அவர் பயன்படுத்தல. அந்த பொறி தட்டியதற்கு பிறகாவது நம்ம குறைஷி நம்மளிடத்தை வந்திருக்கிறாங்க, எஜமானர் நம்மளிடத்தை வந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு பிறகாவது அவருக்கு டக்குன ஒரு சுயநினைவுக்கு அல்லது சாதாரண வந்திருக்கணும்ல. அவங்க இந்த கேள்வி கேட்ட உடனே கப்பாப் அவங்களுக்கு சொல்றாரு, யா அஹல் அரப், யா அஹல் அரப், ஓ அரபிகளே, அவரை என்று எவரை சுற்றி சத்தியம் பீரிடுகிறது, அவரை அன்றி எவருக்கு முன்னால் ஒளி வீசுகிறது என்று சம்பவம் சொல்றாரு. அந்த குறைஷிகள் ரொம்ப என்ன கோபம் அதிகரிக்குது. உடனே கேட்கிறான், அத்தானி முகமது, நீ முகமத மனசை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறியா, நீ முகமத மனசுல வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறியா? ஆமா, முகமதை மனசுல தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த முகமதை அன்றி உங்களில் எவரிடத்து சத்தியம் பீரிடுகிறது, எவருக்கு முன்னால் ஒளி வீசுகிறது, ரசூலுனா, அவர்தான் யார், எங்களுடைய தூதுவர். அல்லாஹ் அவரை எங்களிடத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அனுப்பியிருக்கிறான். எங்களை அதாவது இருளில் இருந்து ஒளியின் பக்கம் மீட்டெடுப்பதற்காக அவர் எங்களிடத்தை வந்திருக்கிறார் அப்படின்னு படன்ட்டு மனசுல பட்டதை எல்லாம் என்ன பண்றாரு கப்பாப் அவர்கள், துளியும் நடுக்கம் இல்லாமல் துளியும் அச்சம் இல்லாமல் அந்த குறைஷிய காஃபிரான தலைவர்களுக்கு முன்னால் கப்பாப் சொல்லி காண்பிக்கிறார். இதுதான் இறைச்சமைப்படுத்தும். இறைச்சம் என்பதை பொறுத்தவரை எவனுக்கும் அஞ்சுகிற, எவனுக்கும் தலை சாய்க்கிற, எவனுக்கும் கூணி குறுகி போய் நிற்கிற இந்த ஒரு உணர்வை அவனை ஏற்படுத்த. சுத்தி இருக்கவனா யாரு, சுத்தி இருக்கவனா பெரிய பெரிய குறைஷிகளுடைய தலைவர்கள், பெரும் எஜமானர்கள். அவங்களுக்கு முன்னாடி பேசுவதற்கு கூட அச்சப்படுவாங்க, நடுங்குவாங்க. ஆனா அந்த கப்பாப் அவர்களை பொறுத்தவரையில துளியும் அச்சம் இல்லை, துளியும் பயம் இல்லை, தான் மனசப்பட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு ஒரு எதிரியை கண்டும் அஞ்சாத ஒரு மன தைரியத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த ரயத்தம். ரயத்தம் வந்துருச்சுன்னா எந்த எதிரியை நினைத்தும் பயம் இருக்காது.
பயம் இருக்காது. நீங்க உலகத்தை பார்க்குற பல பேர் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு சும்மா அவங்க வெளித்தோற்றத்துல தான் அவங்க ரொம்ப ஆட்டம் போடுறாங்களே தவிர அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சிருக்கிறான்னா நம் மீது ஒரு அச்சமுடையவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறான். அச்சமுடையவர்களாகவே அவங்க என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். சரிங்களா? அதனாலதான் சில பேர் சில நேரங்களில் வந்து ரொம்ப வந்து தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ஆட்சியும் கையில இருக்கக்கூடிய காரணத்தினால் ரொம்ப என்ன செய்வாங்க அப்படின்னா கொக்கரிப்பாங்க. ரொம்ப வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகாரத்தை பயன்படுத்தி ரொம்ப வரம் கடந்து பேசுவாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது என்ன செஞ்சிருவான், அவனுடைய ஆட்சியும் அதிகாரம் ஆட்டம் காணக்கூடிய ரீதியிலே சில விஷயங்கள் ஏற்படுத்துவான். அதனால தான் இந்த முஸ்லிம்கள் விஷயத்திலே மூமின்கள் விஷயத்திலே இவர்கள் ஓரளவுக்கு வரம்பு கடக்கலாம் என்று வரக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், தலையில கொட்டிக்கிட்டே இருப்பான். நம்ம இந்த மூமின்கள் மீது முஸ்லிம்கள் மீது எப்போதும் இந்த காஃபிர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் வெளியில போலியாக என்ன செய்யறாங்க, பயப்படாதது போன்று நடித்துக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே பயம் ஊட்டிட்டு இருக்கு. உண்மையிலேயே அவங்க நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது, ஆட்சியும் கிடையாது, அதிகாரம் கிடையாது, அவங்க வச்சிருக்கக்கூடிய எந்த துறை நம்ம கிடையாது. இருந்த போதிலும் நம்மளை குறித்துண்டான ஒரு மதிப்பற்ற அவங்க உள்ள இருக்கக்கூடிய காரணத்தால தான் இவங்க நினைச்சு நம்ம ஏன் பயப்படணும், இவங்க நினைச்சு நம்ம ஏன் பயப்படணும். அதனால இவங்க நம்மளை குறித்து அவங்க பயப்படாத மாதிரி அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்கும். அறிக்கைகளை அப்ப என்ன பண்ணுவாங்க, வெளியிட்டே இருப்பாங்க. ஆனா எப்போதுமே அல்லாஹ் சுப்ஹானஹு நம்முடைய விஷயத்துல இருந்து அவங்க அந்த காவியங்களை ஒரு மதிப்பற்றத்தோட வைத்திருக்கிறான். இதுதான் இறைச்சல் செய்யக்கூடியது. இதுதான் இறைச்சல் செய்யக்கூடிய. இந்த இறைச்சல் தொடர்ந்து இருக்கும் என்றால் என்ன செய்ய மாட்டார், யாரை மட்டும் எவரை மட்டும் அஞ்ச மாட்டார். இது வெறும் எதிரிகளை மாத்திரம் அல்ல. சரிங்களா? வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்தார். அதாவது உர்வா பின் சுபைர் அவருடைய மகனார் தாபி. சரிங்களா? இவரை பொறுத்தமட்டிலே இவருடைய வாழ்வில் பெறக்கூடிய படிப்படை என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா காலில் வந்து ஒரு நோய் ஏற்பட்டுச்சு. அப்போ கலிஃபாவா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா மலிக் பின் மர்வான், அவர் தான் கலிஃபாவா இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் என்ன செய்யறாரு அப்படின்னா தனக்கு காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை குறித்து என்ன செய்யறாரு, முறையிடுறாரு. அப்போ அவரு கலிஃபா என்ன செய்யறாரு அப்படின்னா மருத்துவரை வரவழைக்கிறார். மருத்துவரை வரவழைச்சு இந்த காலில் ஏற்பட்டிருக்க இந்த நோய்க்கு என்ன அதாவது மருத்துவம் செய்வது, இதுக்கு என்ன நிவாரணம் என்று அவங்க வந்து பேசுகிற பொழுது மருத்துவர் சொல்லிட்டாரு, இந்த காலில் ஏற்பட்டிருக்கிற நோயின் காரணத்தினால் இந்த காலை எடுப்பதுதான் அவருக்கு நிவாரணம் அமையும். இந்த நோயோடு அந்த கால் இருக்கக்கூடிய பட்சத்திலே அந்த நோய் என்ன செய்யும், இன்னும் படர்ந்து இன்னும் வேறு பாதையிலும் வேறு பட்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாயிரும். அதனால் ஒரு காலை எடுத்தாக வேண்டிய நிலைமை முத்திருச்சு அப்படின்னு பண்றாரு, மருத்துவருக்கு சொல்றாரு. இப்போ நம்ம பார்க்கிறோம், நம்முடைய காலங்களையும் பார்க்கிறோம்ல, சுகர் வந்து ஒரு விரல்ல தான் ஏற்பட்டிருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கு விரல்ல ஒரு சின்ன ஒரு அடி ஏற்பட்டிருக்கும், சின்ன ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். அது அவர் பொருட்படுத்தாத காரணத்தினால் என்ன செய்யும், முத்தி காலில் ஒரு பகுதி எடுக்கக்கூடிய சூழல் என்ன செஞ்சிடும், ஏற்பட்டுரும். அப்படின்னா உருவாக்கின் சுபைர் பாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு காலை வந்து எடுக்கும்படி என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்போ ஒரு நோன்பு நோற்ற நிலையில் இருக்கிறார். நோன்பு நோற்ற நிலையோடு தன் கால் எடுக்கப்பட்டால் பரவாயில்ல, தன் நோன்பை விட மாட்டேன் என்று நலன் செய்கிறார். அவர் வைராக்கியமா இருக்கிறாரு. அவருடைய காலம் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவர் சொல்றாரு, அல்லாஹும்ம யா இறைவா, அதாவது எனக்கு நீ கொடுத்திருக்க நாம நடப்பதற்காக எனக்கு நீ கொடுத்திருக்கிற 2 கால்கள் 2 கைகளில் ஒன்றை தான் செஞ்சேன், எடுத்துட்டேன். அபுகைக்க சலாசா 3 நபர்களை விட்டுட்டேன். லக்கல் உனக்கே இந்த 2 கை 2 கால் ஒரு மனிதன் நடமாடுவதற்கு, வேலை செய்வதற்கு, அவனுடைய வேலையை அவனே பார்த்துக் கொள்வதற்கு அவனுக்கு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது 2 கை 2 கால். சரிங்களா? இந்த 2 கை இந்த 2 காலில் நீ ஒரு கால் எடுத்துட்ட, 3 என்ன செஞ்சுட்ட, எனக்கு விட்டுட்ட. அப்போ உனக்கே புகழ். நம்ம 4 எடுத்தது 3 எடுத்துறலையே, 2 எடுத்துறலையே, 1 எடுத்து 3 விட்டு வச்சிருக்கிறியே, உனக்கே புகழ் என்ன பண்றாரு அவர் சொல்லி காண்பிக்கிறாரு. இதுவெல்லாம் நம்ம பேசலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு சோதனை வந்தா நம்ம மாட்டம் விட்டுடுவோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு சோதனை வந்து விட்டது என்றால் நம்ம மாட்டம் விட்டுடுவோம். ஆனா உண்மையிலேயே இறையற்றவாதிகளை சுவைப்பார்கள். இறையற்றவாதிகளை பொறுத்த மட்டிலே சோதனைகள் என்பது என்ன செஞ்சாரு, அவங்க ஆட்டம் காண செய்து விடாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் காலை எடுத்துட்டு தான் இருக்கிறார். காலை எடுத்துட்டு ஒரு மதினாக்கு திரும்ப வராரு. மருத்துவம் பார்த்துட்டு ஒரு கால் எடுக்கப்பட்ட நிலைமையோடு மதினாக்கு வராரு. வரக்கூடிய சமயத்தில் அவருக்கு சொல்லப்படுகிறது, அவருடைய 4 மகன்களில் ஒரு மகன் என்ன செய்யறாரு, ஷாமை நோக்கி பிரயாணப்படுகிறார். பிரயாணப்பட்ட அவர் வந்து என்ன செய்யறாரு, வாகனத்திலிருந்து விழுந்து இறந்துடுறாரு. அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் 4 ஆண் பிள்ளைகள். சரிங்களா? அப்ப இந்த செய்தி அவருக்கு சொல்லப்படுது. அப்போதும் அவர் சொன்ன வார்த்தை என்ன, எனக்கு அல்லாஹ் எனக்கு உடனே 4 ஆண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு 3 பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கிற எனக்கு விட்டு வைத்திருக்கிறார். ஒரு
பிள்ளையை எடுத்துக்கொண்டு 3 பிள்ளைகளை விட்டு வைத்திருக்கிற அந்த உனக்கே புகழ். இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வந்துருமா? சாதாரண அவருடைய வாயில் வந்துருமா? அவர் பெரும் ஒரு சோதனை. உடனிருந்து ஒரு குறிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வளர்ந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இறந்திருக்கிறார். ஆனா அவர் நாம் எதை துதிக்குது அப்படின்னா இறைவா உனக்கே புகழ் சொல்றாரு. ஏன் இறைச்சம் ஒரு உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னா அந்த உள்ளம் என்ன செய்யாது? எதை கொண்டும் கவலைப்படாது, எதை கொண்டும் என்ன செய்யாது, அஞ்சாது. இது நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணலாம், நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி, எதிரடை கண்ட அச்சமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை கண்ட ஒரு அச்சமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்படாது. பொருளாதாரத்தை குறிக்கும் அச்சமும் அவங்களுக்கு ஏற்படாது. சரிங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் அத்கா என்று சொல்லி காண்பிக்கிறார். வஸைஜன்னஹுல் அத்கா. குர்ஆன்ல சூரா லைல் என்கிற அத்தியாயத்தில் வசனம் வரும். எடுத்தோம் வாசிப்பாரு. சரிங்களா? அத்கா நான் முன்னாடி சொன்னோம்ல, அந்த பயானை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் நான் சொன்னேன் இல்லையா? அல்லாஹ்விடத்தில் உங்கள் சிறந்தவர் யார்? உங்கள் யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர். இந்த மனிதர்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர் என்று அல்லாஹ்வை குர்ஆன்ல ஒருத்தர் சாட்சியத்திருக்கிறான் என்றால் அவர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வஸைஜன்னஹுல் அத்கா. இந்த இறையச்சவாதியை விட்டும் அந்த நரகம் தூரமாக்கப்படும். இவர் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவார் அல்லாஹ் சொல்றான். அவரை விட்டு, அதாவது அவர் நரகம் தூரமாக்கப்பட மாட்டாரா? அவரை விட்டு தான் நரகம் தூரமாக்கப்படும். அவரை விட்டு தான் நரகம் தூரமாக்கப்படும். ஒரு மன்னனை தேடி, ஒரு அரசனை தேடி ஒருத்தர் போவாரா? ஒருத்தர் தேடி அரசர் போவாரா? ஒரு தேவை மன்னன் இருக்கக்கூடிய இடத்திலேயே நிறைவடையுமா? அந்த தேவைக்காக மன்னர் போவார். மன்னர் இருக்கக்கூடிய இடத்திலேயே, அரசன் இருக்கக்கூடிய இடத்திலேயே அவருடைய தேவை நிறைவடையும். அவருக்கு வேண்டியவர் அங்கு வருவார். அப்ப அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். இந்த இறையச்சவாதியை விட்டு நரகம் தூரமாக்கப்படும். நரகத்தை என்ன பண்ணிடுவான்? தூரமாக்கிடுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றது அர்த்தத்தான் சொல்றான். இந்த அர்த்தத்தான ஸ்தானத்தை அவர் அடைவதற்கு பல விஷயம் நம்மளால் சொல்ல முடியும். அதுல ஒரு விஷயம் தான் பொருளாதாரத்தை குறித்தும் அச்சமே இல்லை. பொருளாதாரத்தை குறித்துட்டான அச்சமே அவருக்கு இல்லை. உதாரணமா நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது எனக்கும் இந்த மாற்றத்திற்காகவும் உதவி செய்தவர்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, மீண்டும் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? ஏதோ ஒரு ரீதியில அதை ஈடு செய்திருக்கிறேன். ஏதோ ஒரு ரீதியில அவர்களுக்கு நான் ஈடு செய்திருக்கிறேன். அது காஃபிரா மட்டும் முஸ்லிம்களா இருக்கும். உதாரணமா அபூ தாலிப் நபிகள் நாயகம் அவர்களுக்கு மக்காவிலே பெரிய அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்படிதானே? ஆனா இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கல. ஆனா அந்த அபூ தாலிபுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைமாறு செஞ்சாங்களா இல்லையா? என்ன கைமாறு செஞ்சாங்க? அபூ தாலிப் அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்கல. ஆனா நபிகள் நாயகம் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பெரிய பக்கபலமா அபூ தாலிப் இருந்தார். அப்போ தனக்கு தன்னுடைய மார்க்கத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார் என்றால் நபிகள் நாயகம் கரெக்டா வாய்ப்பு எதிர்பார்த்து அவருக்கு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு கைமாறு செஞ்சிருவாங்க. அப்பாஸ் கேட்கலாம். அப்பாஸ் நபிகள் நாயகம் சிறிய தந்தை அப்பாஸ் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நீங்கள் எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரீதியில் கைமாறு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் உங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொண்டார்? அவர் இருக்கிற காலம் வரைக்கும் உங்களை எதிர்க்கிற ஒரு துணிச்சல் இந்த குறைஷிக்கு வந்துச்சா? அவங்க மௌத்தா போனதுக்கு பிறகுதான் உங்களை கொள்ளுகிற அளவுக்கு முடிச்சாங்க. ஆனா அவர் இருக்கிற காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்க? உங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த அபூ தாலிப் நீங்க என்ன கைமாறு செஞ்சீங்க? அந்த அபூ தாலிபுக்கு நீங்க என்ன கைமாறு செஞ்சீங்க? அவர் சொல்றது என்ன சொன்னாங்க? என்னால் தான் அவர் நாளை வறுமை நாளிலே நரகத்தினுடைய மிக குறைந்த தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறார். இல்லை என்றால் எங்கே இருப்பாரு? நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார். நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார். என்னால் தான் நாளை வறுமை நாளிலே அவர்களுக்கு நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை, செருப்பு, அதை நெருப்பினால் ஆன செருப்பு நசிப்படுது அவருக்கு வழங்கப்படும். நபிகள் நாயகம் சொல்றாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, ரசூலுல்லாஹி பொறுத்தவரை தனக்கோ தன்னுடைய தீனிக்கோ அவங்க வாழ்ந்த அந்த காலத்துல யாராவது உபகாரம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா வாய்ப்பு அமையும் பொழுது அது செஞ்சிருவாங்க. ஏதாவது ரீப்ளேஸ்மெண்டா ஏதாவது அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிட்டனா ஏதாவது ஒரு உபகாரம் செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எனக்கும் இந்த தீனுக்கும் யாரும் உபகாரம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் ஏதோ ஒரு இதை செஞ்சுட்டேன், ஈடு செஞ்சுட்டேன். ஆனால் என்னால் ஈடு செய்ய முடியாத ஒரு நபர் யாரு? அபூபக்கர். என்னால் ஈடு செய்ய முடியாத ஒரு நபர் அபூபக்கர். அவங்களுக்கு ரிட்டர்ன் ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு திரும்ப அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பைத்துல் மால்ல இல்லாம இருந்துச்சு. மக்காவுடைய பீரியட் அது ரொம்ப வறுமையான பீரியட். மதீனாவுடைய பீரியட் அப்படி இல்லையே. மதீனாவுடைய பீரியடை பொறுத்தவரை எப்படிப்பட்ட இது? ஒரே ஒரு காட்டு ஆறாங்க, அதாவது கிராமவாசி இஸ்லாத்தை ஏற்றுறாரு. இஸ்லாத்தை ஏற்றுறதுக்காக நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஓடை நிறைய ஆடுகளை கொடுக்குறாங்க. ஓடை என்ன புரியுதுல?
அதாவது வாதி, 2 மலைகளுக்கு மத்தியோட குன்று இருக்குல்ல, 2 மலைகள், அந்த 2 மலைகளுக்கு மத்தியோட குன்று இருக்குல்ல, அந்த குன்று நிறைய இருக்கக்கூடிய ஆடு என்ன பண்றாரு, அவர் கல்வி கொடுக்குறாரு. அவர் அப்படியே என்ன பண்ணிட்டாரு, அந்த கிராமம் ஷாக் ஆயிட்டாரு. ஒரு மன்னன் கூட இப்படி கொடுக்க முடியாது. என்ன இந்த முகமது விட்டு இருக்கிறார், வறுமையை கண்டு அஞ்சாவதாக இருக்கிறார், வறுமையை கண்டு அஞ்சாவதாக இருக்கிறார். நேரா தன்னுடைய கிராமத்துக்கு போடுறாரு, நீங்க முகமது ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வறுமையை கண்டு அஞ்சாதவர், வறுமையை கண்டு அஞ்சாதவர் என்ன பண்றாரு, அந்த கிராமவாசிகள் சொல்றாரு. அந்த கிராமவாசிகள் என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மதீனாவுடைய பீரியட்ல பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுப்பது நபிகள் அவ்வளவு இருந்துச்சு, அவ்வளவு மட்டும் இருந்துச்சு. அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க, அபூபக்கருக்கு என்னால என்ன செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. அபூபக்கருக்கு என்னால ஈடு செய்ய முடியாது. அபூபக்கருக்கு ஈடு செய்ய முடியும் என்றால் யாரால ஈடு செய்ய முடியும், அல்லாஹ்வால தான் ஈடு செய்ய முடியும். அல்லாஹ்வே நாளை வறுமை நாளை இந்த அபூபக்கருக்கு ஈடு செய்ய நான் செய்யறேன், அல்லாஹ்வோட துஆ செய்யணும் பண்ணாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தவங்க மாற்றத்துக்காக கணக்கு பார்க்காம யோசிக்காம அப்படி அள்ளி கொடுத்தவர். ஒரே ஒரு சொல்ல போகணும் என்றால், இந்த அபூபக்கர் எப்படி அள்ளி கொடுத்தவர், கணக்கு பார்க்காம அள்ளி கொடுத்தவர் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், மக்காவிலிருந்து மதீனா நோக்கி நபிகள் நாயகம் அவர்களும் அபூபக்கர் அவங்க செய்றாங்க, இருவரும் சேர்ந்து இஸ்லாத்தை மேற்கொள்றாங்க. இஸ்லாத்தை மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் பயணத்தின் ஏற்பாடை மாத்திரம் அபூபக்கர் செய்யல. பயணத்திற்கு பின்னால் மதீனாவுக்கு போனால் அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று தெரியாது, அங்கே நபிகள் நாயகம் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் என்று தெரியாது. இங்கே மக்காவை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு என்ன இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் குடும்பத்தார் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் பனு அப்துல் முத்தலிப், பனு அப்துல் மனாஃப், பனு ஹாஷிம் என்று நபிகள் நாயகம் அவர்களுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க. போறது மதீனா. மதீனாவுல நபிகள் நாயகம் அவர்களுக்கு தேவைகள் வருகிற பொழுது ரசூலுல்லாஹி அவர்களை ஒரு நெருக்கத்தினாக ஒரு தேவை எதிர்பார்த்தவராக ரசூலுல்லாஹி அவர்களை விட்டுவிடக்கூடாது இருக்காங்க. அபூபக்கர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய ஒட்டுமொத்த சிம்பத்தை தன்னோட இருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 முதல் 6000 திரகம் எடுத்துட்டாங்க. அபூபக்கர் அவர்கள் தன்னோடு எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி அவர்களோடு மதீனா நோக்கி புறப்பட்டு போறாங்க. அபூபக்கர் மதீனாவை நோக்கி புறப்பட்டு விட்டார், மக்காவை விட்டு வெளியேறி விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவருடைய தந்தை யாரு, அபூ குஹாஃபா, கண்ணு தெரியாத ஒரு மனுஷன், நேரம் அபூபக்கரோட வீட்டுக்கு தாம் குதிக்கிறாங்க. எங்க உங்க அப்பா போயிட்டானா, உங்க அப்பா போனா சும்மா போயிருக்க மாட்டானே, தன்னுடைய மகனோட சொல்றாரு. சரிங்களா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அவருடைய தந்தை எவ்வளவு சொல்றாரு, உங்க அப்பா போனா சும்மா போயிருக்க மாட்டானே, எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிருப்பானே, உங்களுக்கு எதுவுமே வீட்டுல மிச்சம் வச்சிருக்க மாட்டானே, அப்படி சத்தம் போட்டுட்டே இருக்கிறாரு. ஏன்னா அபூபக்கர் அவர்கள் இந்த ஊரை விட்டு போவார் என்று அவர் தந்தைக்கு தெரியும். அது ஒரு பெரிய ஷாக்கிங் இல்லை. ஆமா போயிட்டானே அதை வச்சு வருத்தப்படல. ஏன், நபிகள் நாயகம் எங்கே இருப்பாரோ அங்கதான் யார் இருப்பார், அபூபக்கர் இருப்பார். அதனால தன்னுடைய மகன் ஊர்ல இல்ல, ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்றத குறித்து அவனுக்கு என்ன வருத்தம் இல்லை. அவருடைய வருத்தம் என்ன, போனவன் சும்மா போவான், அப்படி போவான், எல்லாரும் எடுத்துக்கொண்டு தான் போவான். ஆனா வீட்டுல யார் இருக்கிறா, குமர்கள் இருக்கிறார். நாம சொல்ற மாதிரி குமர்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, அப்துல்லா சின்ன பையன் இருக்கிறாங்க. அப்போ ஒரு தாத்தாவாக, ஒரு அப்பாவாக அவர் வீட்டு சத்தம் போடுறாரு, அப்பா எல்லாத்தையும் எடுத்து போயிட்டானா, உங்களுக்கு உண்மை இல்லாம கொண்டு போயிட்டானா அப்படின்னு சொன்ன உடனே, புலிக்கு பிறந்தது பூனைகள் ஆகாது என்கிறது இந்த பிள்ளைகள் நடந்துட்டாங்க பாருங்க. அஸ்மா இருந்தா, அட போக பாப்பா, சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காரு, எங்க பாப்பா போயிட்டாரு தான், ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் போல, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்களுக்கு வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்களுக்கு வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. அபூபக்கர் நம்பல, அபூபக்கரோட பாப்பா நம்பல, சும்மாலாம் நீங்க சொல்லாதீங்க, உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாதா, ஏன்னா அப்படி பண்ணவர் தானே, போய் எல்லா அடிமைகளையும் விடுதலை கொண்டு வருவாரு. அபூபக்கர் இல்லாமல் சொல்லி அபூபக்கர் அவர்களாவே முன் யாரெல்லாம் அடிமைகளாக எதிர்த்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஈடாக தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து செய்வார், மீட்டெடுப்பார். அப்போ யாரும் சத்தம் போடுவா, அபூபக்கர் அவருடைய தந்தை சத்தம் போடுவார், ஏன் இவ்வளவு கொடுத்து நீ உங்களை விடுதலை பண்ணிட்டு இருக்கிற, சரி விடுதலை பண்றதோ பண்ற, நல்ல புஷ்டியான அடிமைகளை பார்த்து விடுதலை பண்ணி நீ விடுதலை பண்றது எல்லாம் நோஞ்சாங்களாக, கிழவிகளாக, கண்ணு தெரியாதவர்களாக இருக்கிறார்களே என்று நம்ம சத்தம் போடுவார். அப்போ அபூபக்கர் சொல்லுவாரு, யாபி இன்னமா ஆரம்பம் என்னுடைய எண்ணம் விடுதுங்க, என்னுடைய எண்ணம் நான் இவங்க நாளை வறுமை, சாரி நாளை எனக்கு இவங்க பக்கவளமா இருக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நோக்கத்துக்காக நான் இவங்க எடுத்த பலனை எதிர்பார்த்து இவங்க விடுதலை பண்ணல. என்னோட எதிர்பார்ப்பு எங்கே யார் இருக்கிறே அல்லாஹ் இடத்துல நம்ம அபூபக்கர் சொன்னார். அது இப்படியா நம்முடைய பொருளாதாரத்தை அடிமையை விடுதலை செய்வதற்கு அள்ளி கொடுத்தவர். அதனால அபூபக்கர் அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு நபிகள் நாயகம் அள்ளி கொடுப்பவர் என்பது எல்லாருக்கும் புறப்பட்டது. அதனால தான் அவருடைய தந்தை அபூபக்கர் போனவங்க ஓடி வந்துட்டாரு, போனவன் சும்மா போக மாட்டானே அப்படின்ட்டு பயணிச்சு வந்தாரு. பிள்ளைங்க சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அல்லாஹ் என்னுடைய வாப்பா எங்களுக்கு தேவையான வச்சுதான் போயிருக்காரு. அப்போ நம்மள
அப்போ நம்மள வச்சுட்டு போயிருக்கானா இல்லையே, மாப்பா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, எங்க எனக்கு காட்டு அப்படின்றாரு. உடனே அவருக்கானே தெரியாது, வீட்டுக்கு வெளியே போயிட்டு சில கற்களை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து அந்த வீட்டுடைய சிசானா இருக்கும்ல, சிசானா அலமாரி செல்ஃப், அதுல வந்து அந்த கல்லையெல்லாம் வச்சுட்டு மேல துணியை போட்டு என்ன பண்ணா போர்த்தி வச்சுட்டு அவங்களுடைய தாத்தாவை அவங்களோட தந்தையை அழைத்து இங்க தொட்டு பாருங்க அப்படின்றாங்க. அவரு என்ன பண்ண தொட்டு பாக்குறாரு. ரைட்டு, அப்பா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்காரு. அவரு நினைச்சிருக்கிறாரு இருக்கிறதெல்லாம் தீனாக திரும்ப நினைச்சுக்கிறாரு. ஆனா உண்மையில இருக்கிறது என்னது? கல். உண்மையில இருக்கிறது என்னது? கல். அவர் நினைச்சுக்கிட்டாரு தன்னுடைய மகன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் விட்டு போகவில்லை என்பதாக. ஆனா உண்மையில அபூபக்கர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யார் விட்டு இருக்கிறார்? அல்லாஹ் விட்டு போயிருக்கிறார். அப்படிதான் ஒவ்வொரு முறை நபி நாயகம் போருக்காக உங்களோட செல்வத்தை கொண்டு வந்து கொடுங்க என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த அபூபக்கர் நம்ம தோத்து அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஈமானிய போட்டி அது. சும்மா பேருக்காக புகழுக்காக நீயா நானா அப்படின்ற உலகத்தோட எதிர்பார்ப்புக்கான போட்டியாக அது ஒரு ஈமானிய போட்டி, நன்மையின் போட்டி. இந்த முறை அபூபக்கரை உமர் ரலியல்லாஹு பத்தி சொல்லணுமா? எவ்வளவு ரோஷக்காரர், எவ்வளவு பெரிய ரோஷக்காரர், சரியா? அப்ப அப்படிப்பட்ட உமர்லாம் இந்த முறை தீர்மானிக்கிறாங்க, இந்த முறை எப்படியாவது அபூபக்கர் என்ன செஞ்சணும், நம்ம வீழ்த்திடணும், தோக்கடிச்சிடணும் அப்படின்ட்டு. அதனால உமர் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய சொத்தில் பாதியை கொண்டு வந்து நபிகள் கொடுத்துட்டாங்க. போருக்காக தேவை இருக்கிறது, உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்ட சமயத்துல உமர் தன்னுடைய சொத்தில் பாதி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவர் வரிசையை கேட்கிறாங்க, சகோதரரை நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க, தோழரை நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு வரிசையை கேட்டே வராங்க. உமர்ல இருக்கிறாங்க, உமரை நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. உமர்ல சொல்றாங்க, நல்லா இருக்கிறவர்களே என் சொத்தில் பாதியை கொண்டு வந்துட்டேன், என்னோட சொத்தில பாதியை கொண்டு வந்துட்டேன். அடுத்து யார் நிற்கிறாங்க? அவங்க உமர்ல மனசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம தான் இந்த அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சியில இருக்கிறார், சரிங்களா? ஒரு திருப்தியில இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி அந்த திருப்தி கொஞ்சம் நேரம் கூட நீடிக்கல. அபூபக்கர் என்ன பண்ணிட்டாரு? அதை உடைச்சு விட்டாரு. ஏன்னா அடுத்த நேரம் அபூபக்கர் அவளை பார்த்து சொல்றது கேட்கிறாங்க, அபூபக்கர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அபூபக்கர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் அவர்களே என்னுடைய வீட்டில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரும் இல்லை, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரும் இல்லை. இதே எப்படி மதீனாவிலே வந்து தன்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரும் இல்லை என்று சொன்னாரோ, இதே தான் மக்காவிலிருந்து புறப்படுகிற பொழுது உங்களுடைய வீட்டில் யார் தான் போனாரு? அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை தான், இந்த மார்க்கம் தான், அல்லாஹ்வுடைய அந்த ஈமான் தான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அதுதான் நம்ம நம்பிக்கை போனார். எப்படி சாத்தியம் இது? நானும் பேசுறேன், நம்மளும் கேட்கிறோம். ஆனா உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில சாத்தியமா யோசிச்சு பாருங்க. இது சாத்தியம் யாருடைய வாழ்க்கை சாத்தியம்னா அந்த இறையச்சவாதிகள் இருக்கிறாங்க, இறையச்சவாதிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்விலே அது சாத்தியம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிச்சால் என்ற உரை நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப நம்ம ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்வு இறையச்சம் வந்துவிட்டால் அவரை எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நபராக, மதிக்கத்தக்க ஒரு நபராக உருவாக்கிவிடும் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஆயிஷா அவங்களே சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆயிஷா அவங்களே சொல்லி காண்பிக்கிறாங்க. அதாவது ஆயிஷா இந்த இட்டுக்கட்ட சம்பவம் இருக்குல்ல, அந்த இட்டுக்கட்ட சம்பவத்திலே ஈடுபட்டவர் யார் அப்படின்னா அவங்களுடைய உறவினர்கள் ஒருவரான மிஸ்தாஹ் என்பவர், அவருடைய உறவினர்களில் ஒரு மிஸ்தாஹ் என்பவர். அவர் யார் அப்படின்னா அபூபக்கர் அவரிடத்துல மாதம் மாதம் பொருளாதார உதவி பெற்று வந்தவர், பொருளாதார உதவியை பெற்று வந்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது குர்ஆன்ல சூரா நூர்ல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை குறித்து 10க்கும் மேற்பட்ட வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளுகிறான். ஆயிஷா அவங்களை குறித்து, சரிங்களா? அவங்க வந்து அதாவது கலங்கமற்றவங்க, அவங்க மீது இட்டு கட்டப்பட்டிருக்கிறது என்று ஆயிஷா குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை அருளப்பட்டதற்கு பிறகு அபூபக்கர் ஒரு பக்கம் ஆனந்தம், இன்னொரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் கோபம். யாரோ என் மீது, என் மகன் மீது கலகம் கற்பித்தார்கள், சரிங்களா? அதாவது பழி சுமத்தினார்கள். ஆனா அப்படி கலகம் கற்பித்ததில், அப்படி பழி சுமத்தியதில் என்னிடத்திலே மாதம் மாதம் உதவி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய குடும்பத்தை சார்ந்த இந்த மிஸ்தாஹ் ஒருவனாக ஆகிவிட்டானே என்று அபூபக்கர் அவர்கள் செஞ்சாங்க. மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்ச ஒரு கோபம். சரி, அதனால என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு இனிமே உனக்கு உதவிகள் தொடர்ந்து செய்ய என் மனசு கிளம்புது. அது ஒரு தந்தையா யோசிப்பாங்க, தந்தையா யோசிப்போம். எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டத்தை தன் மகன் மீது சுமத்தி இருக்கிறார். வேற யாரா தான் செஞ்சிருக்கும், கத்தி கம்மு தூக்கிட்டு போயிருக்கும், அப்படிதானே? சண்டை முத்தி இருக்கும், பெரிய போயிருக்கும். ஆனா அபூபக்கர் ரொம்ப டீசெண்டா, அபூபக்கர் ஒரு மலக்கலாம் இல்லையே, யதார்த்தமா அவர் ஒரு மனிதர். அவங்க சொல்றாரு, என் மனசு என்ன செய்ய இடம் கொடுக்குறேன், அவன் மேல நீ இவ்வளவு பெரிய ஒரு கலத்தை சுமத்தி இருக்கும் பொழுது நான் உனக்கு உதவி செய்திருக்கு, என் மனசு இடம் கொடுக்குறேன். யோசிப்பாரு, சும்மா நம்ம அண்ணன் தம்பிங்க, சரிங்களா? நாம காலங்காலம் சண்டை போடாம இருந்திருப்போம். ஆனா நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே, அக்கா தம்பிகளுக்குள்ளேயே ஏதோ ஒரு வழியை சண்டை வருதுன்னா பிள்ளைங்களா சண்டை வரும். பிள்ளைகளால அவங்கள என் பிள்ளை அடிச்சிட்டான், என் பிள்ளை அவங்களே அடிச்சிட்டான் அப்படின்ட்டு நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக என்ன செய்வோம் அப்படின்னா, இவ்வளவு காலம் கட்டி காப்பாற்ற வந்த நம்மளுடைய உறவை கூட
பிள்ளைய அடிச்சிட்டாங்க, நான் கூட அடிச்சது என் பிள்ளை எப்படி அவமானப்படுத்திட்டியே, என் பிள்ளை எப்படி சாப்பாடு உட்கார வச்சுட்டியே, என் பிள்ளை எப்படி சாப்பாடு காக்க வச்சுட்டியே அப்படின்ட்டு என்ன தெரியும் உள்ள அடங்கும் பொழுது நம்மளை கூட நாம் அடக்கிக் கொள்வோம், பொறுமையாக கொள்வோம். ஆனால் நம்முடைய பிள்ளை செய்ய மாட்டோம், பொறுமையாக இருக்க மாட்டோம். அப்ப அப்படியே அவுபக்கர் என்ன செய்யறான் அப்படின்னா இனிமே உனக்கு உதவி இருக்கிற மனசு கட்டுன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான் அப்படின்னா வசனத்தை அருள்கிறான். என்ன வசனத்தை அருள்கிறான் என்றால், நீங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை கேட்கிறான். அதாவது யார் உங்களை செல்வம் படைத்தவராக இருக்கிறாரோ அவர் தான் உதவி செய்ய மாட்டேன் என்று என்ன செய்ய வேண்டாம், சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாம் என்று, அதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை அருளிய உடனே அபூபக்கர் சொல்றாங்க, பலா அப்படி அல்ல, வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக இன்னி லா உஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பதையே நான் விரும்புகிறேன் என்று பண்றாங்க அபூபக்கர் சொல்லிட்டு மீண்டும் இஸ்தக்ஃபிருல்லாஹ் அவர்களுக்கு முன்னாடி தந்ததை காட்டிலும் கூடுதலாக பண்ணாங்க, உதவிகளை செய்து வந்தாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒரு மனிதருக்கு இறையச்சம் வந்தது என்றால் அவரை இந்த அளவுக்கு ரொம்ப நன்னடத்தை உடையவராக சிறந்த குணங்களுடைய ஒரு மனிதராக செய்துவிடும், அது மாற்றிவிடும். அதனால் தான் அவர் செய்து விடுகிறார், நாளை மறுமை நாளிலே மற்றவர்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவராக அவர் மாறிவிடுகிறார். அப்படிப்பட்ட இறையச்சத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை தான் நாம் தேடி பேணி நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு அமலாக இந்த நோன்புடைய அமல் இருக்கிறது. ஆக இந்த நோன்பின் மூலமாக, இந்த ரமலான் மூலமாக இறையச்சத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய எல்லா மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுரிவான என்று பிரார்த்தித்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். எதை நாம் சொன்னோமோ, எதை நாம் கேட்டோமோ அது பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்து அருள் வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் மின்ஹு தௌபா ரஹீம் வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.